ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பக்கத்தில் உளுப்பக்குடி அப்படின்ற இடத்துல உள்ள கரந்தமலை ஃபால்ஸுக்கு தான் போக போகிறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம ஊரு பக்கத்துல இப்படி ஒரு அழகான இடம் இருக்கான்னு ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு இடத்துக்கு தான் நாங்க இப்போ போயிட்டு இருக்கோம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்துல இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்துல உளுப்பக்குடி கிராமம் இருக்கு. அங்கிருந்து வலது பக்கம் திரும்பி இன்னும் சுமார் 3 கிலோமீட்டர் பயணிச்சா இயற்கை அழகு நிறைந்த கரந்தமலைக்கு வந்துடலாம். கிராமத்து வாழ்க்கையிலும் தமிழர் பண்பாட்டிலும் குலதெய்வ வழிபாடு என்பது ஒரு வழக்கம் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்வியல். குலதெய்வங்களை அழைத்து வழிபடவும், வராம இருக்கும் தெய்வங்களை அழைத்து அருள் பெறவும் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கரந்தமலையை நோக்கி பயணிக்கிறாங்க. அதே நம்பிக்கையோடும் அதே பக்தியோடும் எங்க கிராமத்து உறவுகளோட நாங்களும் கரந்தமலை நோக்கி பயணத்தை தொடங்கினோம். இப்ப உளுப்பக்குடிங்கிற ஊருக்கு வந்தாச்சு. வலது பக்கமா திரும்பி இந்த ரோட்டிலே போக வேண்டியதுதான். ரோடு கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கு. அத்தாழங்காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி வண்டி கட்டி போற வழி முழுக்க புளிய மரமும் மாமரமும் தான் இருக்கு. இப்ப மழை இல்லாதால வறட்சியாவே இருக்கு. வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா. வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா. கத்தாழங்காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி வண்டி கட்டி போற வழியில மாட்டு வண்டி பந்தயமும் நடந்துச்சு. வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா. எட்டு மேல எட்டு வச்சு முன்னே போகுதம்மா, ஒட்டு வச்ச பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா. இப்போ நாம மலையோட அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இங்கிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் மலைப்பாதையில நடந்தா புனிதமான கன்னிமார் தீர்த்தத்தை அடையலாம். பாதை முழுக்க இயற்கை காட்சிகளும் அமைதியான சூழலும் உங்க பயணத்தை இன்னும் இனிமையாக்கும். மலை மேல எந்த கடையும் கிடையாது. அதனால மலை ஏறுறதுக்கு முன்னாடி தண்ணி பாட்டில் அப்புறம் வேற ஏதாவது தேவைப்பட்டா கீழே இருக்கிற கடையிலேயே வாங்கிக்கணும். நீங்க இப்ப பாக்குறது வனத்துறை சார்பா வச்சிருக்க அறிவிப்பு பலகை தான். இந்த பகுதி முழுக்க வனத்துறைக்கு சொந்தமானதால இந்த அறிவிப்பு பலகை இருக்கு. புகைப்பிடித்தல், மது அருந்துதல் அப்புறம் பிளாஸ்டிக் பொருள்களை போடக்கூடாதுன்னு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம மக்கள் இதெல்லாம் கண்டுக்க மாதிரி தெரியல. மலைப்பாதை வந்து இப்படித்தான் கரடு முரடா இருக்கு. கொஞ்சம் பார்த்துதான் நடக்கணும். கன்னிமார்கள் தீர்த்தத்துக்கு போற வழி கரடு முரடா இருந்தாலும் போற பாதை நல்லா இருக்கு. அதோட அங்கங்க அறிவிப்பு பலதையும் இருப்பதால மழை ஏறுற பக்தர்கள் பயப்பட தேவையில்லை. ஒரு ஏற்றம் அப்புறம் ஒரு இறக்கம், அதுக்கப்புறம் நாம அருவியை அடைஞ்சிடலாம்.
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கன்னிமார் தீர்த்தத்துக்கு வந்து சேர்ந்தோம். ஆடி மாசம்னால நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க. குலசாமி அழைக்கிறதுக்கும் குலதெய்வத்தை வழிபடவும் புனித தீர்த்த நீரை எடுத்துட்டு போகவும் நிறைய மக்கள் இங்க வந்திருக்காங்க. இதுக்கும் மேல பழங்குடி மக்கள் வசிக்கிறதா சொல்றாங்க. ஆனா வனத்துறையோட அனுமதி பெற்றுதான் அங்க போக முடியும். மழை இல்லாதால அருவில தண்ணி கொஞ்சமா வரத பார்க்க முடிந்தது. அதனால அந்த இடத்துக்கும் மேல நடக்க ஆரம்பிச்சோம். போற வழி முழுக்க அங்கங்க பிளாஸ்டிக் பொருட்களையும் மதுபான பாட்டில்களையும் பார்க்க முடியுது. யார் என்ன சொன்னாலும் எவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்தாலும் தனிமனித ஒழுக்கம் இல்லனா இந்த மாதிரி நடக்கிறத தவிர்க்கவே முடியாது. அதே போல வன விலங்குகளுக்கு உணவு அளிப்பத முற்றிலும் தவிர்த்திருந்த. பல பேர் இப்படி விலங்குகளுக்கு உணவளிப்பது நல்லதுன்னு நினைக்கிறதால விலங்குகளோட வாழ்க்கை முறையே, அதாவது அதோட உணவு பழக்கமே மாறி வருது. 100 வருடங்களுக்கு மேல ரொம்ப பழமையான மரங்களை போற வழியெல்லாம் பார்க்க முடிந்தது. ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ள போற மாதிரி ஒரு அனுபவம். இந்த மரத்தை பாத்தீங்களா? இது எவ்ளோ வருஷ மரம்னு உங்களால கணிக்க முடியுமா? எல்லாரும் எடு கவர் பண்ணு. கரந்தமலை தீர்த்தம், கரந்தமலை தீர்த்தம். பாத்ரா அருவியில ஒரு நல்ல குளியல போட்டுட்டு அதுக்கு மேல உள்ள முருகன் கோவில் கிட்ட இருந்து புனித தீர்த்த நீரை எடுத்துட்டு திரும்பி வர ஆரம்பிச்சாச்சு. இந்த பாறைகள் எல்லாமே வழுக்குது. பார்த்து கவனமாதான் நடக்கணும். போகும்போது இருந்ததை விட
இப்ப மக்கள் கூட்டம் அதிகமாயிடுச்சு. இங்க கருப்பண்ணசாமி கன்னிமார் தெய்வங்களை வழிபட்டுட்டு தீர்த்த நீரை எடுத்துக்கிட்டு மலை இறங்க ஆரம்பிச்சாச்சு. ஐஸ் கட்டி போன்ற தண்ணீர், குளிர்ந்த காற்று, கரடு முரடான பாதைகள்னு இந்த அனுபவம் புதுமையாவும் வித்தியாசமாகவும் இருந்ததுன்னு சொல்லலாம். நீங்களும் ஒரு முறை போய் பாருங்க. இது சுற்றுலா தலமா இல்ல ஆன்மீக ஸ்தலமா அப்படிங்கறது இங்க வர்ற மக்களை பொறுத்தது. ஆனா ஏற்கனவே சொன்ன மாதிரி போகும்போது பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு போறதை தவிர்த்தா அடுத்த தலைமுறைகளும், அதாவது நம்மளோட குழந்தைகளுக்கும் இந்த ரம்மியமான இயற்கை சூழலை அனுபவிக்க முடியும். கட்ட கருப்பு லிங்கம் காத்து நிற்கு மகாலிங்கம் உன்னை அந்தரத்தில் நான் வரவழைத்து 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 வரவழைத்தே ஐயா கட்ட கருப்பு லிங்கம் காத்து நிற்கு மகாலிங்கம் உன்னை சட்டி முட்டி தாளம் கொட்டி வரவழைத்த 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 வரவழைத்தே ஐயா ஆதிகளுடைய நிலமேகு வண்ணா நிலமேகு வண்ணா நிலமேகு வண்ணா உன்னை சட்டி முட்டி தாளம் கொட்டி வரவழைத்த 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 வரவழைத்தே ஐயா வேலாயுத பறவைக்காரி மலையாள கருப்பா சன்னியாசி முன்னணி பெஞ்சமா மங்கல்யக்காரி ஒன்று கண்ணி மருந்து வைராகம் மரியம் அப்புமாரி கமர்ஷி ஒரு அழகிய பொண்ணு தலி பாட்டு முடிய 18 மணி கருப்பா வாயா ஐயா வேலாயுத பறவைக்காரி மலையாள கருப்பா சன்னியாசி முன்னணி பெஞ்சமா மங்கல்யக்காரி ஒன்று கண்ணி மருந்து வைராகம் மரியம் அப்புமாரி கமர்ஷி ஒரு அழகிய பொண்ணு தலி பாண்டி முனி எங்க 18 மணி கருப்பா இந்த மக்கள் எல்லாம் காத்திருக்கு எங்க மாநாட்டி கருப்பவா